தனுஷின் ஹீரோயினை தட்டி தூக்கிய எஸ்டிஆர். விக்ராந்த் சார் இருக்க போறாரு, கிஷோர் சார், அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார்லாம் வந்து இருக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசன்ல ஆண்ட்ரியா மேம் வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஹீரோயின் ஆஃப் அரசன் யாரு அப்படின்றதான் வந்து இப்ப புது அப்டேட்டா வந்திருக்கு. இவங்க தான்ப்பா கரெக்டான பேர். ஒருவேளை அரசன்ல அவங்க என்ன பேரா இருந்தாங்கன்னா இதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்போ வந்து வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இதை நம்ம எப்படி சொல்லலாம், தனுஷின் ஹீரோயினை தட்டி தூக்கிய எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, எனக்கு புரியல. ஏன்னா அரசனுடைய ஹீரோயின்ஸ் யாரு, யாரெல்லாம் செலக்ஷனுக்கு இருந்திருந்தாங்க, அவங்க ஏன் வரல அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க வந்து பேச போறோம். எஸ், லாஸ்ட் வீடியோல வந்து அரசனோட செகண்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சொன்ன மாதிரியே அதே டேட்ல தான் வந்து நம்ம எஸ்டிஆரோட போட்டோலாம் வந்து நீங்க சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, நம்ம தான் சொன்னோம், நம்ம தான் டேட் குறிச்சு கொடுத்தோம், நம்ம சொன்னதுக்கு அப்புறம் வெற்றிமாறன் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படி சொல்லலங்க, நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம குமுதம் டாக்ஸ்லயே நம்ம வந்து பேசியிருந்தோம்ல, அதே மாதிரிதான் வந்து அது வந்து நம்ம சும்மாலாம் பேசல, நம்ம ஒரு ரியல் அப்டேட் இது சொல்றீங்க, ஃபேக் இல்லங்க நானு அப்படின்னு வந்து சொல்றேன். அதே மாதிரிதான் வந்து ஷூட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்கெடியூல்ல வந்து விக்ராந்த் சார் இருக்க போறாரு, கிஷோர் சார், அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார்லாம் வந்து இருக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசன்ல ஆண்ட்ரியா மேம் வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஆனா அவங்களெல்லாம் தாண்டி எஸ்டிஆருக்கு வந்து ஒரு செம்ம பேர் இருக்காங்க. ஹீரோயின் ஆஃப் அரசன் யாரு அப்படின்றதான் வந்து இப்ப புது அப்டேட்டா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாய் பல்லவியும் சமந்தா மேமும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆக்சுவலா திங்க் பண்ணி பார்க்கும்போது சாய் பல்லவி அவங்களுடைய மார்க்கெட் இப்போ ஆஃப்டர் அமரன் பிஃபோர் அமரன் சொல்லிட்டு நம்ம பிரிக்க முடியும். ரொம்ப பீக்ல இருக்கிறாங்க. மணிரத்னம் சார் படத்துல வந்து பண்ணிட்டு இருக்கிற தெலுங்கு, கன்னடா எல்லா பக்கமும் நடிக்கிறதுனால அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் கால் சீட் மட்டும்தான் பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை வந்து அரசன் வந்து டப் டப் டப்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேகமா ரிலீஸ் பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்புறம் ஏன்பா இவங்க வரல, சமந்தா வரல அப்படின்னு கேட்கலாம். சமந்தா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னும் போது அவங்க உடம்பையும் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படம், அவங்களுடைய படங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிஸியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாதனால அவங்களால அவங்க சொன்ன படங்களுக்கே கரெக்டான டயத்துக்கு வந்து போக முடியாம கொஞ்சம் பிரேக் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சாய் பல்லவி மாமா இருக்கட்டும், அதே மாதிரி முக்கியமா சமந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சாருடைய படத்துல ஹீரோயின்ஸ் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுடைய டோனே மாத்திருவாங்க. சோ இவங்க அப்படி கிடையாதுப்பா அப்படின்றத டோட்டலா மாத்திருவாங்க. ஆண்ட்ரியா மேம் அப்படிதான் வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வட சென்னையில. ஏன்னா வெற்றிமாறன் சாரோட ரொம்ப ஆஸ்தான ஹீரோயினாவே மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கூட ஆண்ட்ரியா மேம் பண்ற படங்களுக்கு நம்ம வெற்றிமாறன் சார் வந்து பேசுறதா இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ்க்கு வரதா இருக்கட்டும், சோ அந்த ஒரு விஷயமே அழகா அந்த பாண்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்கலாம், ஆண்ட்ரியா அவர்கள் குடத்தை தூக்கிட்டு சென்னை மாதிரியான ஒரு ஏரியாவுக்குள்ள நடந்து வரும்போது அந்த குடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அந்த பாட்டு, மேல இருந்து அமீர் சார் ராஜனை வந்து பாக்குறது, அந்த பொண்ணு என்னதான்டா பாக்குது அப்படின்ற மாதிரி, இது எனக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. சோ அதே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரும் ஆண்ட்ரியா மேமும் அந்த ஒரு மாஸ்க் படத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துதான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரியும் அது ப்ரொமோட் பண்ணது எல்லாமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதனால ரொம்ப ஒரு பாண்ட் இருக்கு. அதே மாதிரிதான் சோ நம்ம வந்து அரசன்லயும் இவங்க இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு பேசணும். அதே மாதிரி அரசன்லயும் வந்தாங்க, போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அதே மாதிரி இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கிற ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா மோகன் அவங்கதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணிருக்காங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு. சோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி வெற்றிமாறன் சார் வந்து ஓகேப்பா நல்லாதான் இருக்கு, இவங்களுக்கு இந்த கெட்டப், அந்த லுக், அந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு வந்து வெற்றிமாறன் சாரே ஓகே இல்ல சொல்லிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ அரசன்ல பிரியங்கா மோகன் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலா வந்து பிரியங்கா மோகனுடைய நீங்க படங்கள் பாத்தீங்கன்னா கமர்ஷியலான படங்கள் நிறைய வந்து பண்ணிருக்காங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு சீரியஸான படத்துல கமர்ஷியல் கொடுக்குற ஒரு டைரக்டர் வந்து நம்ம வெற்றிமாறன் சார். சோ அதனால அவர் பிரியங்கா மோகனா எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஏரியாக்குள்ள நடக்கிற மாதிரி நார்மலான ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க ஸ்கின் டோனு, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ல இருக்க எல்லாருமே வந்து நம்ம டஸ்கி டோனா அந்த மாதிரி ஒரு ஃபேர்ல தான் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் பிரியங்கா மோகனை எப்படி அவங்க காமிக்க போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கொஞ்சம் பொறுத்து தான் ஆல்ரெடி நீங்க வந்து ரொம்ப ஹைப்ல இருந்து யோகலட்சுமி வந்து எஸ்டிஆர் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அவங்களும் இருக்காங்க. சோ இது என்ன மாதிரி காம்போவா வந்து இருக்க போகுது அரசன்ல? நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது வந்து
பார்க்கும்போது எஸ்டிஆர் பக்கத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி யோகலட்சுமி நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பேர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எஸ்டிஆர் அண்ட் அந்த யோகலட்சுமி அந்த பேர் பார்க்கும்போது இவங்க தான்ப்பா கரெக்டான பேர், ஒருவேளை அரசன்ல அவங்க என்ன பேரா இருந்தாங்கன்னா இதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்போ வந்து பிரியங்கா மோகன் வராங்கன்னு சொல்றாங்க. மேபி ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ அவங்க கன்ஃபார்மா மேபி, ஏன்னா இப்போ பிரியங்கா மோகன் வரும்போது பிரியங்கா மோகன் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான பேரா. மதுரை, சென்னை லைக் அந்த மாதிரி ஒரு வெர்ஷன்ஸ் ஆஃப் மதுரையில ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அப்புறம் வந்து சென்னையில வந்து அது பிரியங்கா மோகனா இருக்கலாம். ஏன் மதுரையில இருக்கு ஏதோ ஒண்ணுங்க, ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ அவங்க ஐ மீன் எஸ்டிஆர் அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். கேமராமேன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஸ்கூல் படிக்கும் போது வந்து அந்த புள்ள, காலேஜ் இந்த ரவுடிசம் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த புள்ள, அந்த காலேஜ் ரவுடிசம் காலேஜ் மாதிரியா அந்த மாதிரி. ஓவராலா வந்து அரசனோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஹைப் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அடுத்த ஸ்கெடியூல் போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் இருக்க போர்ஷனை வந்து முடிக்க போறாங்க அரசன்ல அப்படின்றதுதான் இப்ப வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸா இருக்கு. விஜய் சேதுபதி வராரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அவரு வரப்போறதாக தான் தகவல் இருக்கு. நிறைய சர்ச்சை இருந்துச்சு. ஷூட்டிங் நின்று போச்சா, ஷூட்டிங் வந்து என்ன ஆச்சு, விஜய் சேதுபதி சாரே அரசன்ல இருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. பட் ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எப்பயும் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சிட்டாங்கன்னா சினிமால ரொம்ப பொறுமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு 10 நாள் கழிச்சோ இல்ல ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சோ ஓகே கூப்பிடுங்க மறுபடியும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால விஜய் சேதுபதி அவர்கள் ஜெயிலர் 2லயும் ஒரு கேமியோ நடிக்கிறாரு. ஸோ அவரு ரொம்ப பிஸியா இருக்கும்போது பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காப்ல. ஸோ அவரு கதையும் கேட்கலையாம். வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து என்னை வந்து கூப்பிடுறாருன்னா அவரு எது தெரியுன்றதுக்காக கூப்பிட்டு என்ன வந்து எதுவும் யூஸ் பண்ணிட மாட்டாரு. ஸோ அவர் பண்ணாருன்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான் எல்லாரும் வந்து போறாங்க. ஸோ அந்த வகையில ரொம்ப பாசிட்டிவா இந்த படம் இருக்க போகுது அப்படின்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் அரசன் பத்தி நிறைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 பத்தி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி KHRK படத்துடைய தகவல் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த குமுதம் டாக்ஸ்ல நம்ம அதையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி திவ்யா. நன்றி யோகி. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.